புத்தகங்களும் உயிர்களும் தோன்றிய போது ஏற்றத்தாழ்வு மற்றும் இடையூறுகளை ஏற்படுத்தும் சக்திகளும் தோன்றின. ஆதிமகா சாஸ்தா ஒரு நித்திய விழிப்பாளராக மாறி பரிமாணங்களை கடந்து புதிதாக பிறந்த பிரபஞ்சத்தை பாதுகாத்தார். அவர் ஒரு வானியல் தடியை கொண்டிருந்தார். அது அழிவின் ஆயுதமாக இல்லாமல் அதிகாரத்தின் சின்னமாகவும் தெய்வீக நீதிக்கான வழியாகவும் இருந்தது. அவருடைய போர்கள் கோபத்துடன் சண்டையிடப்படவில்லை, ஆனால் நல்லிணக்கத்தை மீட்டெடுப்பதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் நடத்தப்பட்டன. இருள் ஒளியை விழுங்க அச்சுறுத்தும் இடங்களில் அவர் தோன்றினார். தர்மம் நிலைநிறுத்துவதை அமைதியாக உறுதி செய்தார். அத்தியாயம் 3. ஆதி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காவலர். தேவர்களும் ரிஷிகளும் தங்கள் ஆன்மீக தேடல்களையும் நிர்வாக கடமைகளையும் தொடங்கும் போது அவர்கள் அடிக்கடி ஆரம்பகால அசுரர்களும் மற்றும் அடிப்படை சக்திகளிடமிருந்து சவால்களை எதிர்கொண்டனர். ஆதிமகா சாஸ்தா அவர்களின் அமைதியான ஆதரவாளர், அவர்களுக்கு வழிகாட்டியாக அவர்களின் யாகங்களை பாதுகாத்து அவர்களின் ஆன்மீக நடைமுறைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்தார். அவர் ஆதிகால அண்ட சட்டங்களுக்கு பின்னால் இருந்த ஞானம், அண்ட நீதிமன்றங்களில் நீதியை உறுதி செய்த நுட்பமான சக்தி. பிரபஞ்சம் கண்காணிக்கப்படுகிறது என்ற ஆறுதலான நம்பிக்கையாக அவர் தன்னுடைய முழு மகிமையிலும் மனிதர்களால் அரிதாக காணப்பட்டாலும் அவருடைய இருப்பு உணரப்பட்டது. அத்தியாயம் 4. தர்மத்தின் கொள்கையின் உருவமகனம். ஆதிமகா சாஸ்தா தர்மத்தின் கொள்கையை நீதி, அண்ட சட்டம் மற்றும் சமநிலையை தாமே உள்ளடக்கியவராவார். அவர்தான் சாஸ்தாவின் மற்ற வெளிப்பாடுகள், உதாரணமாக ஹரிஹரபுத்திரன் ஆகியன பின்னர் குறிப்பிட்ட அண்ட தேவைகளை தீர்க்க வெளிப்பட்ட அடிப்படை வடிவம். அவருடைய இருப்பு இந்த குறிப்பிட்ட கதைகளுக்கு முந்தையதாக அவரை ஒரு பரோபகார காவலரின் அடிப்படை